தினசரி உடுத்தும் புடவையாகட்டும், தினுசு தினுசாய் அணியும் நகைகளாகட்டும், வீட்டு உபயோகப் பொருட்களுமே ஆகட்டும், இன்று இந்த நிமிடம் சந்தைக்கு வருவதையே முதல் ஆளாய் வாங்கி வந்து அடுத்த வீடுகளின் பிரமிப்பான பார்வைக்குள்ளாக்குவதே தன் மதிப்பை உயர்த்தும், தன் தகுதியை உயர்த்தும் என்ற கொள்கைக்காரிதான் வேதவல்லி. கல்லூரிக்கு ஓட்டிச் செல்லும் டூ வீலர், கையில் எடுக்கும் மொபைல் போன், தேர்ந்தெடுத்து அணியும் சட்டை, அதில் தெளித்து கொள்ளும் சென்ட், இப்படி தான் வாங்குவதிலும் தாயின் கொள்கையே தன் கொள்கையை வைத்திருந்தான் மகன் சதீஷ் பாலாஜி. இப்படி ஒரு குடும்பத்தின் தலைவனான சண்முக வேலாயுதம் அரசு அலுவலகத்தில், அதிலும் வருவாய்த்துறையில் வேலை பார்க்கும்போது அவரது வலது கை முதல் தேதி சம்பளம் வாங்க மட்டுமே நீளுமானால் சரிப்பட்டு வருமா? 30 நாட்களும் கிம்பளத்திற்கும் அவரது கை நீண்டால்தானே அவர் வீடு அவரை விட்டு வைக்கும். சண்முக வேலாயுதம் லஞ்சம் வாங்க துவங்கிய கதையின் ஆரம்பம் இதுதான். எளிமை என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று அவர் மனைவிக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாது. ஆனால் அவர் எளிமையாய்தான் இருந்தார். கைவிரலில் மோதிரமோ, மணிக்கட்டில் தங்க கயிறோ, மார்பில் சங்கிலியோ அவர் அணிவதே இல்லை. ஹோட்டல்களில் நுழைவதில்லை, தியேட்டருக்கும் செல்வதில்லை, ஷாப்பிங் போனதில்லை. தனக்கு சட்டைகளும் மிக குறைந்த விலையில்தான் எடுத்துக்கொள்வார். மனைவி மக்களின் ஆடம்பர செலவுகளைத்தான் அவர் கண்டுகொள்வதே இல்லை. அந்த செலவை சரிக்கட்டுவதற்கு தானே சம்பளம் காணாமல் கிம்பளமும் வாங்க துவங்கினார். ஒரு நாள் ஒரு விவசாயி வீட்டு பெண்ணிடம் ஜாதி சான்றிதழ் தருவதற்காக ஒரு தொகையை கை நீட்டு வாங்கிய போதுதான் அந்த பெண்மணியுடன் கிராமவாசியைப் போல வந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரி கையும் கையூட்டுமாய் சண்முகத்தை பிடித்தார். லஞ்ச ஒழிப்பு துறையிடம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பதை உணர்ந்த சண்முகம் அந்த நிமிடங்களில் அந்த அதிகாரியின் காலில் விழாத குறையாய் கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிய போதும் இறுகிய முகம் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை பலமான தலையசைப்போடு கையோடு கூட்டிச் சென்றது. கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு சண்முக வேலாயுதம் வெளியேறும் காட்சி நாளிதழ்களில் வெளியானது. சண்முகத்தின் குடும்பம் அவமான உணர்ச்சிகளில் வீட்டை விட்டு வெளியேறாமல் 4 சுவர்களுக்குள் அழுதது. விசாரிக்க வரும் சொந்த பந்தங்களின் முகங்களை கூட ஏறெடுத்து பார்க்க வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்தே தவித்தது. அந்த மனுஷனுக்கு எந்த ஆசையும் கிடையாது, எல்லாமே எங்களால் வந்த வினைதான் என்று தாயும் மகனும் தங்களை தாங்களே கூண்டில் நிறுத்தி கொண்டு கண்ணீர் விட்டனர். சண்முகத்தின் தந்தை சக்திவேல்சாமி கிராமத்திலிருந்து தன் மனைவியுடன் ஆவேசமாய் மகன் வீட்டிற்குள் நுழைந்தார். வீட்டில் அவர் கண்ணெதிரில் தென்பட்ட ஆடம்பர பொருட்கள் அத்தனையையும் காலால் எட்டி உதைத்தார். தேவையா இதெல்லாம்? இதெல்லாம் வீட்டில் இல்லைன்னா செத்தா போயிருவீங்க. அப்படியே செத்து தொலைஞ்சாலும் ஒரு நாள் மறுநாள் அழுது கழிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாமே. புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க வாழணுமாக்கும். இந்த வாழ்க்கை மானங்கெட்ட வாழ்க்கை. தெருவில் நடக்க முடியல, ஒரு டீ கடையில் நிற்க முடியல, காரி துப்புறாங்க. இவனை பெத்த பாவத்துக்கு நாங்கள் 2 பேரும் கயிறைத்தான் போடணும் என்று காட்டுக்கத்தலாய் கத்தி முடித்து சோஃபாவில் தொப்பென்று வந்து விழுந்த மாமனாரை பயத்துடன் பார்த்த மருமகள் அதே பயத்துடன் மாமியாரையும் பார்த்து தலை கவிழ்ந்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பொலபொலவென வழிந்த வண்ணமாய் இருந்தது. இப்ப அழுது என்ன பயன்? வேலையை தொலைச்சிட்டு வேலூருக்கு போயிட்டான்ல. இனி தோற ஜாமீன்ல வெளியே வந்து வாய்தாவுக்கு அலைஞ்சு வழக்கு நடத்தி அப்புறமில்ல பார்க்கணும். தேவையா இது? கண்டதெல்லாம் வாங்கி அவனை கையேந்த விட்டது நீதானே. சம்பளமே போதுமையா, சமாளிக்கலாம். நீ கிம்பளம்னு ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு அவனை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருப்பானா? மாமனாரின் அதட்டலான கேள்விக்கு மருமகளால் பதில் சொல்ல முடியவில்லை. மன்னிச்சிருங்க மாமா, நான் ரொம்ப ஆடம்பரமாக தான் இருந்துட்டேன். என்னோட செலவுக்கு அவர் சம்பளம் காணாம தான் லஞ்சம் வாங்கவும் பழகிட்டாரு. சிக்கனமாக செலவு பண்ணணும்னு பல தடவை சொல்லத்தான் செய்தார். நான் கேட்கல, கோபப்பட்டு சண்டை தான் போடுவேன். என்னை திருத்த முடியாம தான் அவர் கடைசியில் என அதற்கு மேல் பேச முடியாமல் அழுத மருமகளை வெறுப்போடு பார்த்தார் சக்திவேல்சாமி. அந்த நேரத்தில் தானா அவர் சம்பந்தி ஐயப்பனும் நுழைய வேண்டும்? மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, அவ மேலே தப்பில்லை. அவளை அப்படி வளர்த்து விட்ட நான் தான் குற்றவாளி. உங்கள் தண்டனை எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க. தன் காலடியில் வந்து உட்கார்ந்த தன் சம்பந்தி ஐயப்பனை பார்த்து தலையில் அடித்து கொண்டார் சக்திவேல்சாமி. பொட்ட பிள்ளைய பெத்துட்டா போதாது, ஒழுங்கா வளர்க்க தெரியணும்யா. உருப்படி இல்லாமல் வளர்த்து விட்டா அது பிறந்த வீட்டை கெடுத்தது காணாதுன்னு புகுந்த வீட்டை நாசமாக்கிடும். உம்ம பொண்ணு விஷயத்தில் அது உண்மையா போச்சு பாத்தீரா என்று அவர் கேள்விக்கு பாவம் ஐயப்பனால் கவிழ்ந்த தலையை ஆமாம் என்று அசைக்க மட்டுமே முடிந்தது. பூம்பூ மாடு மாதிரி தலையாற்றீரே. உம்ம ஊதாரி மகளால் என் மகன்தானையா வேலை இழந்து மானங்கெட்டு ஜெயிலில் கிடக்கான். என்னையா புள்ள வளர்த்திருக்கு. ஏற்கனவே பயந்து பணிந்து சரணடைந்து விட்ட சம்பந்தியிடம் மேலும் மேலும் எகிரிக்கொண்டு கை நீட்டி பேசிய சக்திவேல்சாமியை அவரது கோபத்துடன் கூடிய கத்தலை அங்கு நின்று கவனித்து கொண்டிருந்த 5-6 ஆட்களும் வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர்.
கையை மடக்குங்கய்யா முதல்ல. எங்கள் அண்ணன் தான் பெருந்தன்மையாக வந்து உங்கள் காலடியில் உட்காந்து தானே தான் காரணம்னு கண்ணீர் வடிக்குதே. அது காணாத உமக்கு அவங்கள அதுக்கப்புறமும் அடிக்க போகிற மாதிரி வாரிகளே, ஏன் என்னத்துக்குங்க? நான் சொல்கிறேயா, அவங்க மேலேயும் தப்பே இல்லை. அவங்க கோடீஸ்வரன், தன் பிள்ளைய கஷ்டம் அறிய விடாமல் வசதியாக வளர்த்துருக்கலாம். அது அவங்க பிள்ளை பாசம். தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் என்று சக்திவேல் சாமியை நோக்கி அவர் மனைவியே சீறி பாய்ந்த போதுதான் அந்த இடமே பரபரப்பானது. சக்திவேல் சாமியும் திகைப்போடும் வியப்போடும் தன் மனைவியை பார்த்தார். நீங்கள் கிலோ கணக்கில் நகைக்கும் லட்சக்கணக்கில் ரொக்கத்துக்கும் ஆசைப்பட்டு தானே இந்த அண்ணன் வீட்டில் பொண்ணு எடுத்தீங்க. அந்த வீட்டு பொண்ணு எப்படி வளர்ந்துருப்பாங்கிற அறிவு உங்களுக்குள்ள வேணும். என் தம்பி கிராமத்தில் விவசாயம் பண்ணுறான். அவன்கிட்டையும் ஒரு பொண்ணு இருந்தா. உங்கள் தங்கச்சி கிராமத்தில் ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கா. அவளும் தான் ஒன்று பெற்று வச்சிருக்கா. நமக்கு அந்த இடமெல்லாம் பிடிச்சுதா? நம்ம நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த கோடீஸ்வர அண்ணன் வீட்டு பிள்ளையை தானே எடுத்தோம். அவள் தாய் வீட்டில் ஆடம்பரமாக இருந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்க நினைப்பா. அவன் மேலே குத்தம் இல்லைங்க. மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைங்கிற கதையா மருமக அரண்மனையிலிருந்தும் வரணும், குடிசை வாழ்க்கையும் வாழணும்னா எப்படிங்க? தன் மனைவியின் நெற்றியடி கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறி திண்டாடி போன சக்திவேல் சாமி தன் சம்பந்தியிடம் சற்று முன் காட்டிய கோபத்திற்கு அவரிடமே மன்னிப்பும் கேட்டார். சரி, உங்கள் மகளை கூட்டிகிட்டு போங்க. அவனை ஜாமீனில் நான் எடுத்து ஒரு நல்ல லாயரை வச்சு கேஸ் நடத்துகிறேன். மறுபடியும் வேலை வாங்குற வரைக்கும் உங்கள் மக உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும். கூட்டிட்டு போங்க என்று சம்மந்தியை வேண்டிக் கொண்டார் சக்திவேல் சாமி. அவர் மிக பெருந்தன்மையாய் தன் மருமகள் பிறந்த வீட்டிற்கே போய் வழக்கம் போல் வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் என்று அனுமதித்த போதும் சிரித்து கொண்டே வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என கண்டிப்பாக மறுத்து தலையசைத்தார் ஐயப்பன். மருமகன் கம்பி என்றதுக்கு காரணமே என் மகளும் அவள் ஆடம்பர வாழ்க்கையும் தான். அதனால் அப்படி அவளை வாழ வச்சு பார்க்குற தவிர மறுபடியும் நான் செய்ய விரும்பலை. கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போய் எளிமையான வாழ்க்கையை அவளுக்கு கற்றுக் கொடுங்க. இனிமேலாவது அவள் ஒரு நேர்மையான சர்க்கார் ஊழியனோட மனைவியாக இருக்கணும். அவள் அப்படி தேவைகளை குறைச்சி ஆடம்பரத்தை மறந்து சிக்கனமாக எளிமையாக குடும்பம் நடத்துகிற பயிற்சியை அவளுக்கு நீங்கள் கிராமத்தில் கொடுங்க. அவளை ஆடம்பரமாக வளர்த்த தவறுக்கான தண்டனையாக மருமகனை நான் ஜாமீனில் எடுத்து ஒரு பெரிய லாயரை வச்சு கேஸ் நடத்தி மறுபடியும் அவருக்கு உத்தியோகம் வாங்கி தந்து நேர்மையான சர்க்கார் ஊழியராக உங்கள் மகனை மாற்றுறது என் பொறுப்பு. ஐயப்பன் சிரித்து கொண்டே கண்டிப்பாய் கூறினார். அதுவும் சரிதான், வாமா நம்ம கிராமத்துக்கு போகலாம். நீ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற காய்கறி பழங்கள் எல்லாம் எப்படி விளையுதுன்னு வந்து பாரு. விளைய வைக்கவும் நீ பழகிக்கலாம் என்றவர் மருமகளை தன் கிராமத்திற்கே கூட்டி சென்றார்.